கரெக்டா இருக்கு. பொருளை எடுத்துட்டு போயிட்டே இரு. அண்ணா, நானே உங்களை தேடி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்த பொருளை நீங்களே திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டா. சின்ன எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாடா. அண்ணா, இவங்க வீட்டுல நிறைய பொருளை வேற உடைச்சிட்டாங்க. அதுக்கு செலவாகிற பணத்தை கொடுத்தீங்கன்னா. சின்ன இந்த 2000 கொடுத்து அனுப்பு. அண்ணா, எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா வேற பேசிருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்களே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருங்கண்ணா. என்னடா ஆச்சு உனக்கு? பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? வாங்க போயிடலாம், எந்த பிரச்சனையும் வேணாம். டேய், என்னடா மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? அவதான் கூப்பிடுறால, போய்கிட்டே இரு. தப்பு பண்ணிருக்கீங்க, மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். என்னடா வாங்கணுமா? அட பாவி, உன் பேச்சை கேட்டு நான் தாடி எடுத்துட்டு என் முகத்தை கண்ணாடியில பார்க்க முடியலடா. பரவாயில்லண்ணே, அவளுக்கு பிடிக்க வேண்டியது இந்த முகம்தான். அடுத்த ஜம்ப ஜீப்ல உட்காந்து பாருங்க. கண்ணாடி எங்க? இங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கோம், நான் எடுத்துட்டு வரேன். கண்ணுக்கு வேற மாதிரி எல்லாம் தெரியுது. அண்ணே, அந்த கிளாஸ் கொடுங்கண்ணே. இவன் ஒருத்தன். இந்தா. தேங்க்யூ. எப்படி வந்து பிடிச்சேன் பாத்தியா? நல்லா நடிக்கிறியா நீ? எப்படி? சூப்பர். You go home. I will finish and come. No problem. Take your time. கிளம்ப மாட்டேங்கிறாளே. ஏய், ஒரு நிமிஷம் அண்ணா, நீ அடிக்கிறவனா இல்ல ஆக்டிங் பண்றவனா? நீயே கண்டுபிடிச்சு சொல்ல. ஒரு க்ளூ. நீ அடிக்கிறவன் அடிக்கிறவன். சார் வணக்கம் சார். வணக்கம். டேய், என்னடா இது புதுசா வணக்கம்னா? மச்சான் கொஞ்சம் இங்க பாரு. டேய், என்னடா இது? நாம நினைச்ச மாதிரி அவன் இல்ல.
நம்ம அவன்கிட்ட வாழை ஆட்டணும், ஒட்டா அவன் வாழை நெருக்கிடுவான். கல்வி அமைச்சர் சண்முக சுந்தரம் ஃபோர்ஜரி செஞ்சாருன்னு அவர் மேல போடப்பட்ட வழக்குல 3 மாசமா நடந்த விசாரணைக்கு அப்புறம் இன்னைக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கு. Do you want to say anything about this case? நானாம்மா நல்லா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபோர்ஜரி பண்ணி எம்ஏ பாஸ் பண்ணிருக்கீங்கங்கிறதுக்கு இதை விட வேற எந்த சாட்சியும் வேண்டான்னு நினைக்கிறேன். அப்ப ஏதோ தெரியாம செஞ்சிட்டம்மா. என் வயசுக்காவது கொஞ்சம் கருணை காட்டலாமேம்மா. நீங்க என்ன சீனியர் சிட்டிசனா? பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க கருணை காட்டுறதுக்கு? நீங்க கல்வி அமைச்சர். நீங்க பண்ணிருக்கிற ஃபோர்ஜரிக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்க எம்எல்ஏவும் இல்ல, வேற எதுவும் இல்ல. நீங்க எனக்கா சொல்றீங்கம்மா? எஸ். தேங்க்யூமா. யோ லாயரே, நீ என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு பெயில் கிடைச்சாகணும். சார் இந்த தீர்ப்பை பத்தி நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? ஒரு மினிஸ்டரா இருந்துட்டு நீங்க ஃபோர்ஜரி பண்ணலாமா சார்? இனிமே உங்க ஆட்சி யார் சார் நம்புவா? சார் சொல்லிட்டு போங்க சார். சொல்லாம போறீங்க சார். சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஏய். சார் நீங்க நான் ஆம்பளையான்னு நீ பார்க்கணுமா? வாடா காட்டுறேன், வாங்கடா காட்டுறேன். அநாகரிகமா நடந்துகிட்ட கல்வி அமைச்சர் பதவியில இருந்தும் கட்சியில இருந்தும் தலைமையில இருந்து அவரை நீக்கிட்டதா கட்சியில இருந்து தகவல் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல புவனகிரி தொகுதியில இன்னொரு பை எலெக்ஷன் வரலாம். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் கூட்ட நெரிசல் இதெல்லாமே சகஜம்தான். உங்க சர்வீஸ்ல நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல? குடி இவரும் நம்ம ஆளுதான், போகட்டும் விடு. தலைவர் ஏய், தலைவர் போடா. யாரா இது? ஊர்ல இல்லாத போலீஸ். தலைவர் தலைவர் வணக்கம் வணக்கம். தலைவர் 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 கொடி. தலைவர் சிஎம் வர்ற ரோட்ல உங்களுக்கு என்னையா ப்ராப்ளம்? முதல்ல ரோட்டை கிளியர் பண்ணியா? அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? சார் ரம்யாவா சார்? ரம்யா, கீழே இறங்கி வாமா. உன் கோரிக்கை என்னவா இருந்தாலும் அத பேசி முடிவு பண்ணிக்கலாம். என் வார்த்தைய நீ மதிக்கிறதா இருந்தா முதல்ல கீழே இறங்கி வாமா. வணக்கம் சார். என்னம்மா இதெல்லாம்? நம்ம கட்சி உறுப்பினரா இருந்துகிட்டு நீயே இப்படி பண்ணலாமா? சார், எம்எல்ஏ சண்முக சுந்தரத்தோட பதவி போறதுக்கு எதிர்க்கட்சி தான் காரணம். இந்த பொய் கேஸ நாம ஜெயிக்கணும் சார். ஒரு நல்ல கல்வி அமைச்சரை நிரபராதின்னு நாம நிரூபிக்கணும் சார். அந்த ஆளு 10வது கூட படிக்கலன்னு எனக்கும் நல்லா தெரியும். சார், இந்த விஷயம் எனக்கும் தெரியும் சார். எல்லா மீடியா ஆளுங்களும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், இந்த கேஸ் மூலமா வர பை எலெக்ஷனை சண்முக சுந்தரத்தை நிரபராதின்னு நிரூபிச்சு ஜெயிச்சிடலாம் சார். குட். சார் ஒரு நிமிஷம் சார், என்னாச்சுன்னு சொல்லுங்க. திரு ரம்யாவோட கோரிக்கைப்படி அந்த சண்முக சுந்தரத்தோட கேஸ எங்களோட கட்சி சார்பா ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறோம். இந்த முறையாவது உங்க கட்சியில நேர்மையா உழைக்கிற புதுசா வந்த ரம்யா மேடத்துக்கு உங்க கட்சியில சீட்டு கிடைக்குமா? அதையெல்லாம் கட்சி மீட்டிங்ல முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்றோம். சுமார் 25 வருஷங்களா அப்போசிஷன்ல இருக்கிற யாருமே பை எலெக்ஷன்ல ஜெயிச்சதே இல்ல. ஆட்சியில யாரு உட்கார்ந்திருக்காங்களோ அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்பதான் முதல் முறையா அந்த முறைய மாத்த போற வாய்ப்ப ஆளுங்கட்சிக்காரங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சண்முக சுந்தரத்தோட முகத்தை 24 மணி நேரமும் நியூஸ் சேனல்ல போட்டே அவங்களே பாதி ஓட்ட நமக்கு கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற பாதி ஓட்ட ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட் நமக்கு யாரு? அந்த கேண்டிடேட்டை இன்னைக்கு நாம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது தலைவரே, எல்லாரும் ஒத்துக்கிற கேண்டிடேட் நம்ம பலராமன் தான். அவரோட தொழில மட்டும் இல்ல, கட்சியில கூட அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் நல்ல கேண்டிடேட். வணக்கம். எனக்கு என்னமோ இது சரியா படல தலைவரே. டேய் கொடி, சும்மா இருக்க முடியாதா உன்னால? கட்சியில மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல. அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? சும்மா உயிரை வாங்காத, போன போய்.
உங்களுக்காக மாரியம்மன் கோயில்ல ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க தலைவரே. தலைவர் உள்ள இருக்காரு. எனக்கு நீங்க தான் குரு, தலைவர், ரோல் மாடல் எல்லாம். என்னம்மா இது? எனக்காக டவர் மேல ஏறுற, அங்க பிரதட்சணம் பண்ற, இப்ப என்னடா என்ன தலைவருங்கிறியம்மா? அந்த பரமேஸ்வரன் உங்களை சொல்லு விடுற நாய்ங்கிறானே. வெளியே வரட்டும், அவன் அப்புறம் பாத்துக்கிறேன். பதவியில இல்லனா கால்ல இருக்கிற செருப்பு கூட மதிக்காது. தலைவரையே நாயின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சரியா சொன்ன. நான் ஏற்கனவே சிஎம் கிட்ட சொல்லிட்டேன். நான் யார கை காட்டுறனோ அவன் தான் இங்க கேண்டிடேட்னு. நீங்க சொன்னா சிஎம் கேப்பாரா? அவரும் கேட்கணும், அவங்க அப்பாவும் கேட்கணும். அவரோட பாதி சொத்துக்கு பினாமியே எங்க அப்பா தான். அப்ப உங்களுக்கு பினாமியா ஒருத்தனை பிடிச்சா அவனை கேண்டிடேட் ஆகுங்க. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அந்த பைரவனோட பையன் தான் கரெக்ட். கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பைரவன் தான் உங்களை வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கான். அட இப்பதாயா புகழ்ந்து பேசுன. சிவா உள்ள இருக்கானா? அவன் தான் உங்களை கை நாட்டுன்னா. என் கூட இருந்தவங்களே இப்படி குழி பறிச்சாங்கன்னா என்னம்மா பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க. கண்ணை மூடி மாரியம்மனை நினைச்சுக்கிட்டு நிதானமா யோசிங்க. அந்த அம்மனே சரியான கேண்டிடேட்டை காட்டுவாங்க. கண்ணை மூடி எதுக்காகமா யோசிக்கணும்? கண்ணு முன்னாடியே சாட்சாத் அந்த அம்மன் மாதிரியே நீதான் நிக்கிறையே. முட்டாளு அப்படின்னு அந்த சோமசுந்தரம் என்னது என்ன முட்டாளுங்கிறான் அவன்? பாக்கப்போ அவனை என்ன பண்றான்னு பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.